கிரேட் பீமுக்கும் பிளிந்த் பீமுக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட்னா, இந்த ராடு இருக்கு இல்லைங்களா, மேலே வர ராடு வந்து எப்போவுமே வந்து அந்த போஸ்ட்டுக்குள்ளே வந்து வளைச்சி நம்ம கொண்டு போயிடணும், கிராங் அடிச்சு கொண்டு போகணும். அதுக்கு வெளியில் வந்து ஏன்னா ராடு மேலே இன்னொரு ராடு வைக்க முடியாது. இதே இடத்துல ஒரு 3 ராடு 4 ராடு வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து காங்கிரீட் பேக் ஆகாது. அதனால ஸ்பேசர் ராடு கொடுத்துருக்குறோம். பேஸ்மெண்ட்டில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம குழி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஃபுட்டிங் பிசிசி போட்டு ஃபுட்டிங் போடுறோம். அதுக்கு பிறகு அதுக்கு வந்து நம்ம காலம் போட்டு அதுக்கு கருங்கல் அஸ்தி வர மாதிரி நம்ம வந்து ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து நாட் ஃபார் மேண்டேட்ரி, பட் வந்து இந்த எலி வங்கு பறிக்கிறது, அப்புறம் வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆகி மேலே வந்து வால் அப்ளை ஆகுறது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து அதை தடுக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு கருங்கல் அஸ்திவாரங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் செங்கல் ஆஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து அதோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வரும்போது நமக்கு இன்னுமே வந்து அந்த பெல்ட் வந்து நேராகவும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு காலம் போஸ்ட்டே கட்டணும்னாலும் இப்போ அதோட காலம் வந்து இந்த இடத்துல ஒரு ரிங், இந்த இடத்துல ஹூக் வளைச்சிருக்கிறாங்கன்னா அடுத்து இந்த இடத்துல வளைச்சிருக்கணும், அதுக்கடுத்து இந்த இடத்துல வளைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வளைச்சிருக்கணும். அப்படியே சுற்றி அதாவது சில இடத்துல வந்து இந்த ரிங் வந்து ஒரே இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக வளைஞ்சிருந்ததுன்னா நாளைக்கு அதில் லோடு உட்காரும்போது அது வந்து பக்லிங் ஆடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது மாதிரி ஹூக் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி போடணும். 1.5 அடி காலம் போஸ்ட் வரும்போது இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹூக் போடும்போது நமக்கு அதுக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம கிரேட் பீமில் இருக்கிறோம். ஆக்சுவலாக கிரேட் பீமுக்கும் பிளிந்த் பீமுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, கிரேட் பீமுங்கிறது நம்ம வந்து காலம் போஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் லெவலில் போகிறது கிரேட் பீமு. இதே வந்து எபோவ் ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் போகும்போது அதை டைப் பண்ணுறதுக்கு போடுறத நம்ம வந்து பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரேட் பீம் இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுலேயும் அந்த ஹூக் அப்படிங்கிறது நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அதில் இப்போ வந்து இது கட்டிட்டு இருக்கிறாங்க. அதை கட்டி ரெடியாக நான் காட்டுறேன். ஆனால் எப்படின்னா ஒன்று மாற்றி தானே அது வந்து மெயினாக பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹூக் கட்டி இருக்கிறாங்கன்னா அந்த ஹூக்கோட ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லோப்பர் டிகிரியில் வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள் வந்து நமக்கு வந்து வளைஞ்சிருக்கணும். அந்த ஆங்கிள் தான் கிரிப்பாக பிடிச்சிருக்கணும். அது இல்லாமல் அதில் போட்டு கட்டுற பைண்டிங் வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 பைண்டிங் போட்டு அப்படியே நல்லா வந்து கட்டணும். அதுலேயும் ஒரு ஹூக் இந்த பக்கம் வளைஞ்சிருக்கணும், ஒரு ஹூக் இந்த பக்கம் வளைஞ்சிருக்கணும், ஒரு ஹூக் இந்த பக்கம் வளைஞ்சிருக்கணும், ஒரு ஹூக் இந்த பக்கம் வளைஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்பவும் மெயினாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ரிங்கு, இந்த ராடு இருக்கு இல்லைங்களா, மேலே வர ராடு வந்து எப்போவுமே வந்து அந்த போஸ்ட்டுக்குள்ளே வந்து வளைச்சி நம்ம கொண்டு போயிடணும், கிராங் அடிச்சு கொண்டு போகணும். அதுக்கு வெளியில் வந்ததுன்னா நமக்கு வந்து அதுக்கான கவர் வந்து கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஹூக் அடிக்கிறது வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து 1 அடி 1/2 அடி தள்ளி வந்து ஹூக் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது இந்த இடத்துல அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். நம்ம வந்து ஹூக் அடிக்கிறது வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு ரிங்கு போடுறோமோ, அதாவது காலம் போஸ்ட் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ரிங்கு போடுற இடத்துல வந்து நம்ம வந்து ஹூக் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக போடணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் ராடு வந்து 16 mm வந்து 4 ராடு கொடுத்துருக்குறோம், கீழே 2 மேலே 2. அது பிறகு கிராங்க் ராடு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 16 வந்து கிராங்க் கொடுத்துருக்குறோம். அந்த கிராங்க் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசர் ராடு, இதான் வந்து ஸ்பேசர் ராடு. ஏன்னா ராடு மேலே இன்னொரு ராடு வைக்க முடியாது. இதே இடத்துல ஒரு 3 ராடு 4 ராடு வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து காங்கிரீட் பேக் ஆகாது. அதனால ஸ்பேசர் ராடு கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்பேசர் ராடுக்கு மேலே 2 ராடு, அதுவும் கிராங்க் ராடு கொடுத்து அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அதுக்குள்ள வச்சு டைப் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பிளிந்த் பீம் வந்து இது வந்து சாம்பிள் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இதோட ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக இருக்கணும், வளைஞ்சிருக்கக்கூடாது. இது எல்லாமே கட் பண்ணி ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஒன்ஸ் இன்னொரு தடவை வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதா, தப்பு மிஸ்டேக் எதுவும் இருந்ததுன்னா அதை ரீசெக் பண்ணதுக்கு பிறகு தான் வந்து சைடே வைக்கணும். அதுக்கான கவரை வந்து கிளியர் கட்டாக வச்சு நம்ம பண்ணும்போது இன்னுமே நமக்கான ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும்.